கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 12:39. Matthew 12:39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகர் பரிசேயர்கள் என்ன கேட்டாங்க, உம்மால ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த பொல்லாத விபசார சந்ததியார். அவர்களை என்ன சொல்லி சொல்றாரு? பொல்லாத விபச்சார சந்ததியார். இது பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளமாய் பேசும்போது சொன்ன வார்த்தை தான். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 7, 8 பாருங்களேன். இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? என் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபசாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். என்ன ஒரு விபச்சார சந்ததி என்று சொல்லக்கூடியதா? ஏசாயா 57வது அதிகாரம் 3வது வசனம். நாள் பார்க்கிறவன் பிள்ளைகளே, விபசாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். அப்போ கர்த்தர் அழைக்கிற அதே காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீங்கள் யார்? பொல்லாத விபசார சந்ததியார். மத்தேயு 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லும்போது இதே தான் சொல்கிறாரு. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். மறுபடியும் இதே காரியத்தை கர்த்தர் மத்தேயு 16வது அதிகாரத்தில் மறுபடியும் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு? யோனாவினுடைய அடையாளம் தவிர்த்து வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படும்? யோனாவினுடைய அடையாளம் கொடுக்கப்படும். ஏன்னா யோவான் 4:48 சொல்லும்போது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். எப்படி? உங்களுக்கு என்ன, நீங்கள் அடையாளத்தை அற்புதத்தை தேடுறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். என்ன அடையாளம்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். ஏன்னா யோனா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அங்கே இருந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் சரி, பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா யோனா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் இங்கே வேத புஸ்தகத்தில் இருக்குது. அது எல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லும்போது என்ன, யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேற எந்த ஒரு அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இந்த யோனா என்ன ஆனார்? நினைவே பட்டணத்துக்கு போனார். அங்கே போய் பிரசங்கம் பண்ண போனதுக்கு சொன்னால் அவர் என்ன பண்ணார்? கப்பலில் ஏறி வேறு பகுதிக்கு போனார். அங்கேருந்து கப்பலில் தூக்கி போடப்பட்டாங்க. கடலில் தூக்கி போடப்பட்டார். மரித்து போனார். மீன் அவரை எடுத்து வைத்து கொண்டது. 3வது நாள் கொண்டு போய் நினைவே பட்டணத்தில் இறக்கி விடப்பட்டது. அவர் என்ன, இது எல்லாருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் நல்ல தெரிந்த ரொம்ப ஒரு பிரச்சேத்தியமான ஒரு சம்பவம். அதனால் ஆண்டவர் அதைத்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் கொடுக்கப்படும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் கேள்வி கேட்குறாங்க. நம்ம பார்க்குறோம், இவங்க கேள்வி கேட்காத இடமே கிடையாது. அந்த மாதிரி அநேக முறை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? நீங்கள் அடையாளத்தை ஏன் தேடுறீங்க? என்னைய விசுவாசிங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். இப்போ அவங்க நீங்கள் லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்க முடியும். ஒரு வெளியில் வீட்டுக்கு, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு வீட்டுக்கு வெளியில் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் மரித்து போய் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிடுறான். ஆனால் இன்னொன்று என்ன பார்க்குறோம்? அந்த ஐஸ்வர்யவான் மரித்து ஒவ்வொருத்தர் உள்ள இடத்துல இருக்கிறான். அப்போ அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு காரியமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடைசியாக அவன் சொல்கிறான், ஐயா, நீங்கள் இந்த லாசருவை கீழே அனுப்புங்க. அவன் போய் சொல்லட்டும், எனக்கு 4 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க யாருங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு மோசே முதல் கொண்டு எழுதிய ஆகமங்கள் இருக்குது. அதை பார்த்து அவங்க விசுவாசிக்கலைன்னா மரித்த உயிர் தெழுந்தவரை பார்த்தும் விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன, அற்புதங்கள் அடையாளங்கள் சில நேரங்களில் மக்களுடைய உணர்வுகளை கிண்டுகிறது. ஆனால் அது கர்த்தர்கிட்ட கொண்டு போய் இவங்களை சேர்ப்பதில்லை.
யோனா தீர்க்கதரிசி அங்கே கீழ்ப்படியாமல் போன ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உபயோகப்படுத்தி அங்கே மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் கீழே இருப்பார். இந்த அடையாளம் தான் உங்களுக்கு உண்மையான அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ எனக்கு அருமையானவர்களே, யோனாவிலும் பெரியவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். சரித்திர பிரகாரமாக இன்னமும் உங்களுக்கு விசுவாசிக்க கடினமாக இருக்கா? உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, உம்மை விசுவாசித்து அவர்கள் நித்திய ஜீவனை பெற்று உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.